श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படி 10வது ஸ்லோகம் விபூதி யோகத்தை பற்றிய ஆடியோவோ, இது விபூதி யோகத்தினுடைய வீடியோ அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஒரு இறைத்த இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இறைவன் தன்னுடைய சொரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டுகிறார். இந்த இந்த இடத்துல வந்துங்க விஸ்வரூபத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு இன்னும் காமிக்கல, காமிக்க போறேன், அவனை ரெடி பண்றாரு. போன ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? அர்ஜுனன் என்ன கேட்டான்? நீங்க அதை எனக்கு காமிக்க முடியும், காண முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யோகேஸ்வரனே, அத காரணத்தினால அந்த அழிவற்ற ரூபத்தை நீங்க எனக்கு காமிங்க அப்படிங்கறத சொல்லி அர்ஜுனன் முடிச்சிடறாரு. அப்ப பகவான் இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ மீனிங் எழுதிக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூறுறாரு, என்னன்னு சொல்றாரு? பஷ்ய பார்த்தனே. யாரு பார்த்த? அத பார்த்தனே, எடுத்தோன்னா பார்த்தன்னு கூப்பிடுறாரு. பார்த்த அத இப்பொழுது, மே என்னுடைய, திவ்யாணி தெய்வத்தன்மை பொருந்தியது, நானாவிதானி பலவிதமானதும், நானா வர்ண ஆக்ருதினி, கடைசி வேர்டு நானா வர்ணாக்கிருதினி இருக்கு, அத நானா வர்ண ஆக்ருதினி அப்படி பிரிக்கணும். பல வர்ணங்கள் வடிவங்கள். நானா வர்ணம் அப்படின்னா கலரு, ஆக்கிருதின வடிவம், பல வர்ணங்களையும் வடிவங்களையும் கொண்டதான. சதசக, சதசக அப்படின்னா நூற்றுக்கணக்கான, சதம்ங்கிறது 100, ஆனா இந்த இடத்துல எண்ணிக்கைக்கு அடங்காதன்னு எடுத்துக்கணும். மீனிங், டைரக்ட் மீனிங் நூற்றுக்கணக்கான. ஆனா அதில் நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டியது கவுண்ட்லெஸ், எண்ணிக்கைக்கு அடங்காத. அதனாலதான் சதசக போட்டுட்டு அடுத்து சகஸ்ர சக போடுறார். நூற்றுக்கணக்கான, சகஸ்ரம்னா 1000, ஆயிரக்கணக்கான அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் சேர்ந்து கவுண்ட்லெஸ், எண்ணி கவுண்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சதசக சகஸ்ரசக, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான. எது? ரூபாணி உருவங்கள். யாருடைய உருவம்? எல்லாமே என்னுடைய. மேங்கிற வேர்டு முக்கியமா புரிஞ்சுக்கணும். என்னுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உருவங்கள், ரூபம்னா உருவங்களை. பஷ்ய பார், அதாவது பஷ்ய அப்படின்னு சொன்னாலும் அந்த ரூபத்தின்னு அவர் இன்னும் காட்டல.
அந்த உருவம் எவ்வாறு இருக்குங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. இதத்தான் நீ பார்க்க போற அப்படிங்கிற கருத்தை தான் அவர் சொல்றாரு. நீ இந்த உருவத்தை பார்ப்பதற்கு தகுதி உடையவன், அதனால நீ இப்ப பார்க்க போற அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அவர் காட்டல, அவன் என்ன பார்க்கல. அதுக்கு முன்னால கொடுக்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன். மேரூபாணி என்னுடைய உருவங்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்ற, ஒரு கிரியேட்டிங் இன்ட்ரெஸ்ட், எண்ணிக்கை அற்றது அப்படின்னா எதை நீ பார்க்க போற? இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிற உலகத்துல நீ இன்னும் பார்க்காதது. அப்புறம் மேலுலகம், தேவலோகம் போன்ற உலகங்களோட வடிவங்கள், இந்த உலகத்துல நீ பார்த்தது, நீ பார்க்காதது, அதையும் செடி கொடி மிருகம் இது எத்தனையோ நம்ம பார்க்காம இருக்கும் பாத்தீங்களா? எல்லாவற்றையும் பலவற்றை பார்க்காம இருப்போம். எல்லாவற்றையும் நான் உனக்கு இப்ப காட்ட போறேன் அப்படிங்கும் போது அந்த ஆர்வம் அவனுக்கு அதிகமாகிறது. இந்த உலகில் காணாதது மேலுலகத்துல இருக்கிறதுன்னு சொல்லும் போது ஆர்வம் அவனுக்கு அதிகமாகிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்னுடைய ரூபம். அப்ப இது கிருஷ்ணருடைய ரூபம் அல்ல, ஈஸ்வர தத்துவத்தில் இருந்து கிருஷ்ணர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஈஸ்வரன் எப்படி இருக்காரு? தன்னுடைய மாயை தன் கையில் வைத்துக் கொண்டு பல விதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவர் இங்க சொல்றாரு. அடுத்தது, பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரானஸ்வினௌ மருதஸ்ததாம் பகூன் யத்ருஷ்ட பூர்வாணி பஷ்யாச்சர்யாணி பாரத. ஃபர்ஸ்ட் பார்த்த, அடுத்து இப்ப பாரத. என்ன சொல்றாரு? ஆதித்யான்னு நீ என்னென்ன பார்க்க போற? இன்னும் இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் எதுவும் காமிக்கல. இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன நீ பார்க்க போற? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொல்லிட்டாரு. அதுல கொஞ்சம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆதித்யான்னு ஆதித்யர்கள், வசூன்னு வசூக்கள், இதெல்லாம் நீ பார்க்க போற. ருத்ரான்னு ருத்ரர்கள், அஸ்வினவ் தேவர்கள், மருத்தக மருத்துக்கள், பஷ்ய அவங்கள நீ பாரு. ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள் முதலே நிறைய கடத்துல சொல்லியிருக்கோம். 8 வசுக்கள், ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், அஸ்வினி குமார்கள் 2 பேர். இவங்களை 49 மருத்து தேவதைகள். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள், மருத் தேவதைகள். அதுல நாம பாதி வழிபடுறது தெரியாது, எங்க இருக்கு நமக்கு அந்த அப்படி ஒரு தேவதைகள் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அது வழிபாட்டுக்கு நம்ம கொண்டு வரதே இல்லை. எத்தனை 49 மருத்தேவர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் நீ இப்ப தேவலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீ இப்ப பார்க்கலாம். பரத குலத்தில் சிறந்தோனே, ததா அதை போலவே, ஆதித்யர்கள், வசூக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமர பதை மருத்தக அவர்களைப் போலவே, ததா அஷ்டபூர்வாணி அதிருஷ்ட முன்பு பார்ப்பதற்கு, பூர்வாணி இதற்கு முன்பு நீ பார்க்காதது. அதான் சொல்ற, இதற்கு முன்பு நீ வாழ்க்கையில பார்க்காதது. அதிருஷ்ட பார்க்காதது, பூர்வாணி இதற்கு முன்பு பார்க்காதது. அதிருஷ்ட பூர்வாணி முன்பு நீ பார்க்காதது. ஆச்சரியாணி ரொம்ப ஆச்சரியமானது, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நான் உனக்கு காமிக்கிறேங்கிறாரு. பகூனி பலவற்றை பஷ்ய பார், ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய பகூனி பல விஷயங்கள் நீ இப்ப பார்க்க போற. பஷ்ய நீயும் சி பார்க்க போற. அது எப்படி? ஒரே இடத்துல நீ எல்லாவற்றையும் பார்க்க போகிறாய். ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி தேவர்கள், மருத்துக்கள், அதுவும் அதிருஷ்ட இதற்கு முன்பால நீ பார்க்காதது, ஆச்சரியத்திற்கு உட்பட்டமான பல விஷயங்களை பகுனி நீ இப்ப பஷ்ய. அடுத்த ஸ்லோகம், ஈகைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பஷ்யாத்ய சச்சராச்சரம் மம தேகே குடாகேஷ. இப்ப என்ன சொல்லி கூப்பிடுறாரு? குடாகேஷ யச்சான்யத் திரஷ்டுமிச்சசி. குடாகேஷ உறக்கத்தை வென்றவனே அர்த்தங்க. பார்த்தன்னா
ஒரு பேரு, ஒண்ணுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து குடாகேஷக அப்படின்னா உறக்கத்தை வென்றவனே. தமோ குணத்தை வென்றவனே. அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம். என்ன சொல்றாரு? குடாகேஷ இக இங்கு. இகை கஸ்தம் இருக்கு இல்லைங்களா? எப்படி பிரிக்கிறது? இக இங்கு. அடுத்த வேர்டு மம எடுத்துக்கணும். பின்னால செகண்ட் லைன் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டு மம என்னுடைய. அன்வயம் பண்ணும்போது உங்களுக்கு மீனிங் அப்படியே கரெக்டா போகும். ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இக எடுக்கிறோம், செகண்ட் லைன்ல இருந்து மம எடுக்கிறோம். என்னுடைய இங்கு என்னுடைய தேகே. செகண்ட் லைன்ல செகண்ட் வேர்டு என்னுடைய உடலில். ஏகஸ்தம் ஒரே இடத்துல. எதை நீ இப்ப பார்க்க போற? சரம் சரம் அச்சரம். சராச்சரம் சொல்ற பாத்தீங்களா? அசையக்கூடியது அசையாதது இரண்டையும் ஒரே இடத்துல என்னுடைய தேகத்தில் நீ பார்க்க போற. இப்படிப்பட்டது எல்லாமே ஆச்சரியத்தை தரக்கூடியது, இதற்கு முன்பு நீ பார்க்காதது, பலவற்றை நூற்றுக்கணக்கான விஷயங்களை ஆயிரக்கணக்கான விஷயங்களை நீ இப்ப பார்க்க போற. ஒரே இடத்துல மூவிங் அண்ட் நான் மூவிங், லிவிங் நான் லிவிங் மாதிரி மூவிங் சரம் அச்சரம், அசையக்கூடியது அசையாதது. சராச்சரம் ஜகத் கிருஷ்ணம், ஜகத் முழுவதையும். இப்ப உன்னுடைய ஒரே விஷன்ல ஒரே பார்வையில உனக்கு ஜகத் முழுவதும், ஜகத் கிருஷ்ணம், கிருஷ்ணம்னா வித்தவுட் லெஃப்ட் ஓவர், எல்லாம் முழுவதையும் நீ பார்க்க போற. ஜகத் கிருஷ்ணம், ஜெகத் அனைத்தையும் அத்ய டுடே இன்று. பஷ்ய பார். அப்புறம் இன்னொரு சாய்ஸ் கொடுக்குற. இப்ப நான் காமிக்கிறேன், நீ ஜெகத் முழுவதையும் நீ இப்ப பார்க்க போற. என்ன சொல்றாரு? எத்துச்ச எதை திரஷ்டும் இச்சசி, நீ எதை பார்க்க விரும்பணும்னு நினைச்சீனா, இச்சசினா ஆசைப்படுறியோ அதையும் நீ பார்க்க போற. எத்துச்சனா எதை, திரஷ்டும் பார்ப்பதற்கு, இச்சசி விரும்புகிறாயோ, அப்ப நாம கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அதையும் நீ பார்க்கலாம். எதுல அவன் இன்ட்ரெஸ்டா இருப்பான்? இந்த போர் யாருக்கு யார் ஜெயிக்க போறோம், முடிவு என்ன, இதுதானே போர்க்களத்தை நிக்கிறனுடைய ஒரு கியூரியாசிட்டி. அதையும் நீ பார்க்கலாங்கிறது இன்டைரக்டா சொல்றாரு. இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் பாரு, உலகத்துல அசைகிறது அசையக்கூடாது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்ப பழம் பழுத்து விழுவதற்கு தயாரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதை தொடர்றது மட்டும்தான். அப்ப நம்ம தொட்டனே நம்ம நினைக்கிறோம் அந்த பழம் விழுந்துருச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனா அந்த கீழே விழ வைக்கிறது இறைவனோட செயல். நாம தொட்டதுனால எல்லாம் அது விழுகிறது இல்லை, அது விழுகணும்னு இருக்கு. எல்லாமே ஈஸ்வனுடைய சங்கல்பத்தில் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் புரியும் போது அங்க அகங்காரங்கிறது நல்லிஃபை ஆயிடும். நான் நினைச்சதுனாலதான் இதை பண்ணேன், நான் போனதுனாலதான் இது நடந்தது, நான் சொன்னதுனாலதான் இது நடந்தது, அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுடைய கடமைகளின் செயல்பாட்டுகளை நம்ம பேசுறோம் செய்யறோம். எல்லாமே ஈஸ்வருடைய ஒரு நெட்வொர்க்குள்ளதான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் ஒரு செயலை செய்யறேன்னு நீங்க நினைச்சாலும், நான் செய்யறேன்னு நீங்க நினைச்சாலும், அந்த செயல் செய்யணுங்கிறது ஆல்ரெடி டிசைட் ஆயிருக்காங்க. பழம் பழுத்துருச்சு, உழுகிறதுக்கு ரெடியா இருக்குது. இப்ப நம்ம போய் தொட்டன உழுகுது அப்படின்னா, நான் தொட்டதுனால உழுகுறேன்னு நாம நினைச்சுக்கிறோம். அது அல்ல, அது பழுத்துருச்சு. நாம தொடலினால் அது என்ன பண்ண போகுது? இப்போ பகவத்கீதையில என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? அர்ஜுனன் கவலைப்பட்டான், ஐயோ நான் போய் என் தாத்தாவை கொல்றதா,
இது எப்படி என்னால முடியும்? என்னுடைய குருவை நான் எப்படி கொல்றதா? அப்படி அது எப்படி என்னால முடியும்? அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னாரு? அந்த சோகத்துக்கு அவன் போயிட்டாக்க சம்சார துக்கம். அதுக்கு ஒரு சத்திரியன் இந்த மாதிரி புலம்பக்கூடாது. அந்த போர்ன்னு வந்துட்டா பல வருடங்களாக பயிற்சி செய்து இந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஒரு நாள் கிரியேட் ஆன வார் இல்ல இது. எப்ப நாம அவங்களை எல்லாம் போட்டு தள்ளுறதுங்கிறதா பிளான் பண்ணான். ஆனா அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவனால அது முடியலைங்கும் போது அவர் என்ன சொன்னாரு? டேய் நீ பண்றன்னு நினைச்சுக்காத. அவர் துரோணாச்சாரியர் அந்த இடத்துல அப்படி இறக்கணுங்கிறது எழுதப்பட்ட ஈஸ்வர பிளான், அது சங்கல்பம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி துரோணாச்சாரியர் அப்படி இறக்கணும். அதுக்கு நீ உன்னை நான் யூஸ் பண்ணி அந்த செயலை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனா நீ என்ன நினைச்சுக்கிற? நான் பண்றேன், நான் பண்றேன். ஐயோ நான் கொன்ன என்ன ஆகும்? ஐயோ நான் கொன்ன நீ புலம்புற இல்லையா? ஏன்னா சத்திரிய தர்மம் இப்ப சும்மா ஒருத்தர் போற கொலை பண்றது தப்பு. சத்திரிய தர்மம் என்ன? போருக்கு வந்தா வந்தவங்களை எதிர்த்து போரின்னா எதிரிகளை அழிப்பதுதான் சத்திரிய தர்மம். ஆனா அதுக்கு சத்திரியனாக இருந்து கொண்டு ஏன் கவலைப்பட்டான்? நான் பண்றேன் அப்படிங்கறதுனாலதான் கவலையே அவக்குள்ள போறான். அப்ப இறைவன் என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ இந்த செயலை பண்ணல, நான் உன்னை என்ன சொல்றது கருவியாக பயன்படுத்தி இந்த செயலை இங்க நடத்தி வைக்கிறேன். உன்னால அவர் துரோணாச்சார கொள்றது உன்னுடைய அறியாமைன்னு புரிய வைப்பாரு. ஆனா நீ எப்படி பேசுற? சும்மா அறிவுள்ளவன போற பேசிட்டு இருக்கிற அர்ஜுனா. உண்மையில் நீ பேசுற இது வந்துங்க நம்ம லைஃப்லயே எது நம்மளை சுத்தி நம்ம கர்மத்தை ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அது செய்ய வேண்டிய ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பாங்க. இறைவன் வந்து பிளான் பண்ணிருப்பாரு. அதைத்தான் நம்ம போய் செய்ய போறோம். நாம பிளான் பண்ணி போனாலுமே அகங்காரத்துல இருந்து நான் தாங்க பிளான் பண்ணேன், நான் தான் பிளான் பண்ணேன் நீங்க நினைக்கல. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம்னு ஒரு பிளான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு நாம போறதுங்கிறது ஆல்ரெடி அங்க டிசைட் ஆயிருக்கும். அப்ப நாம என்ன பண்றோம்? அந்த ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி நான் முடிவெடுக்கிற மாதிரி முடிவெடுத்து அங்க போற மாதிரி ஒரு செயல் நடைபெறுகிறது. அப்படிங்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு டவுட் வரும். அப்ப நமக்கு எதுக்கு இறைவன் ஃப்ரீ வில் கொடுத்தாரு? அப்ப எல்லாமே அது பாட்டு நடக்குது இல்ல. ஆனாலும் அங்க முன்னால பாருங்க கோயிலுக்கு போலாம் போக வேண்டாங்கிற சாய்ஸ் அவர் கொடுத்திருப்பாரு. நீங்க வேணும்னா சூஸ் பண்ணலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். அப்ப நம்ம சூஸ் பண்றதை வச்சுதான் என்ன பண்ணுது? நம்ம வாழ்க்கை அமைகிறது. அப்போ என்ன நினைக்கணும்? நம்ம போறது போக, அதாவது மெச்சோர்டு மைண்ட், சாத்விக குணத்துக்கு வந்துட்டோம்னா நாம் நினைக்கிறது எல்லாமே சரியா இருக்கும், நம்ம பேசுறது எல்லாமே சரியா இருக்கும், நம்ம போறது எல்லாமே சரியா இருக்கும். அதுதான் பிரச்சனை. எங்க இருந்து பண்ணும்போது தப்பாகுது? அது தமோ குணத்திலயோ நீங்க ரஜோ குணத்திலயோ உட்கார்ந்துகிட்டு ஒரு முடிவு எடுத்து அது பேர் என்ன? பிடிவாதம். தமோ குணத்துல நின்றுட்டு நான் போக மாட்டேன், நான் போவேன் அப்படின்னு எதை நீங்க முடிவு எடுத்தாலும் அது பிடிவாதம். ஆனா தத்துவ குணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது எல்லாமே என்னதான்? ஈஸ்வர சங்கல்பம். அவரோட முடிவு அங்க நடக்கணும் இருக்கு, நடந்துருச்சு. சில அர்ஜுனோட வேலை என்ன? சில அம்புகளை எய்வது மட்டுமே. சோ அவனுடைய கர்ம பலனே அவனுடைய மரணத்தையும் தோல்வியும் அவனுடைய துரோணாச்சாரியருடைய கர்ம பலன் அவனுடைய கர்ம பலனே அவனுடைய மரணத்தையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறதை தவிர இறைவன் கூட இங்க பிரைமரி கிடையாது. சோ நம்மளோட வாழ்க்கையில் ஒண்ணு நடக்குதுன்னா நம்ம இறைவனால் நடக்குது முதல்ல புரிய வச்சோம். ஆனா இன்னும் கொஞ்சம் டெப்தா திங்க் பண்ணி பாருங்க. அவன் செஞ்ச கர்ம பலனே அவனுடைய மரணத்தையோ அல்லது ஒரு தோல்வியையோ அல்லது ஒரு வெற்றியையோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தோல்வி ஏற்படுது, ஒரு வெற்றி ஏற்படுதுன்னா கம்ப்ளீட் கடைசி அல்டிமேட் ரீசன் யாருன்னா அவனுடைய கர்ம பலன். அதை இயக்கி வைக்கிறாரு யாரு? இறைவன். அதுக்கு கருவியாக மனிதர்களை சில பேர்த்த பயன்படுத்திக்கிறார். இதுதான் வாழ்க்கை. அதனால் அவன் ஒரு என்ன சொல்றது, நாமெல்லாம் ஒரு மரணத்தின் ஒரு கருவி நிமித்தம். ஆனா கர்ம பலன் தான் மெயின் ரோலே கர்ம பலன் தான். அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கிறார் இறைவன், ஈஸ்வரன். அதுக்கு சில கருவிகளை பயன்படுத்திக்கிறார். எந்தெந்த சூழ்நிலை உருவாக்குறதுக்கு எந்தெந்த மனிதர்கள் தேவையோ அதை உருவாக்கிற. மொத்தத்துல நம்ம கண்ணு முன்னால் நடக்கிறது என்னுடைய கர்ம பலன். அதைதான் விதி. அதத்தான் என்ன சொல்லுவோம்? மதியால் வெல்லலாம். அது டிசைட் ஆகியிருந்தாலும் இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறது ஆகியிருந்தாலும் அந்த விதி கர்ம பலன் தாங்க விதி. அந்த விதி என்ன பண்ணலாம்? பிரேயர், நம்மளுடைய காய்க்க வாச்சிக்க மானச பிரேயர் புண்ணியத்தை
ஆட் பண்ணுனா அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த கர்ம பலனுடைய வீரியத்தை குறைத்துக் கொள்ளலாம். கஷ்டம் வரும்போது, நல்லது வரும்போது நாம என்ஜாய் பண்ணிக்கிறோம். அப்கோர்ஸ் புண்ணியம். பாப்பம் வெளிப்படும் போது, அந்த பாப்பம் வெளிப்படும் போது அதை நம்ம ஜமாளிக்கிறதுக்கு முதல்ல மனதை ரெடி பண்ணிக்கணும். எப்பவுமே எந்த ஒரு கஷ்ட 50% இதுதாங்க வந்து பறந்திருக்கோம், பாப்பத்தினாலதான் வந்து பறந்திருக்கோம். அப்ப 50% கஷ்ட காலத்தை கஷ்டகாலம் வர்றதுக்கு முன்னாலேயே முதல்ல மனதை ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் தான் நீங்க நல்ல மனது ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எங்க போக முடியும், சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கு முயற்சி பண்றதுக்கு உங்களால முடியும். அதுக்குத்தான் என்னது தவ வாழ்க்கை. நீ கஷ்டம் வர்றதுக்கு முன்னாலே கஷ்டத்தை இஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ஏத்து 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 பி போல்ட் enough to face all the critical situation. crisis management படிக்கிறோம். this is crisis management. வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றாங்க, கூகுள தேடு கிரிசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் வேற போகுது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க இது இப்படி பாருங்க, அதை அப்படி பாருங்க, இதுக்கு இப்படி சொல்யூஷன். ஐயோ எதுவுமே தேவையில்லை. யூ ஆட் புண்ணியம் இன் யுவர் அக்கௌண்ட். அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு எப்ப கிரிசிஸ் வரும் நமக்கு தெரியாது, நம்மளுடைய பாப்பம் எப்ப பழுக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப என்ன இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங், யூ ஆட் புண்ணியா டே பை டே மினிட் பை மினிட் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது முதல்ல மனதை என்ன பண்ணிக்கணும், ரெடி பண்ணிக்கணும் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். அப்புறம் தான் அதுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும், உங்களால ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதைத்தான் அவர் சொல்றாரு. எல்லாமே இப்ப இதை படிக்கிறோம் அப்படின்னா, ஓ இறைவன் வந்து அதை சொன்னாரு இது அப்படி இல்லை, எனக்குள் அது எந்த மாற்றத்தை அது கொண்டு வரணும்னா எல்லாமே அவருடைய சங்கல்படிதான் நடக்கிறது. அது அவருடைய பாரபட்சத்தினால் அல்ல, மனிதர்களுடைய இண்டிவிஜுவல் கர்மபலன், டோட்டல் கர்ம பலன் இருக்கு இல்லைங்களா. இப்போ 5 பேர் சேர்ந்து வாழ்ந்தோம்னு ஒரு குடும்பத்துல, அவங்களுடைய டோட்டல் கர்ம பலன் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். என்னுடைய கர்மமும் ஒரு பிளே பண்ணும், டோட்டல் ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுடைய கர்ம பலனும் பிளே பண்ணும். அப்புறம் நம்ம உறவுகளுடைய கர்ம பலன், இந்த வீதியில் இருக்கவங்களுடைய கர்ம பலன். நம்ம ஒரு பெரிய earthquake வந்தது பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு போகுது எல்லாம். இப்ப பாருங்க அந்த இடத்துல எத்தனை பேருடைய கர்ம பலன் ஒண்ணு சேர்ந்திருக்குன்னு பாருங்க. சோ இதெல்லாம் வந்து நீங்க ஈஸ்வரா நெட்வொர்க்கு சிந்திக்கக்கூடிய சக்தியோட நமக்கு கிடையாது. அது யார் யாருக்கு என்ன நடக்குங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய ஈவெண்ட் உண்டு பண்ணி அது நடக்குது அப்படின்னா எல்லாமே ஒரு காரணத்தினாலதான் நடக்கிறது. இதுல வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க சரி பண்ணிட்டாங்க, அவங்கவுங்க கர்ம பலன் அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க அவ்வளவுதான். அது வெஸ்டியாவும் இருக்கலாம், சமஷ்டியாவும் சேர்ந்து ஒட்டுக்கா வரலாம். ஓகே, அடுத்தது நது மாம் शक्यसे द्रष्टुमनेनैव स्वचक्षुषा दिव्यं ददामि ते चक्षुः பஷ்யமே சக்தி. என்னிடம் இருக்கிற மாயா சக்தியை வச்சுட்டுதான் ஐயோ ஐயோ நான் இதெல்லாம் பண்றேன், ஐயோ ஐயோ அனேன இந்த ஸ்வ சக்ஷுஷா ஏவா. இப்பதான் சொல்றாரு, என்னென்ன காமிப்பேன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாரு. இப்பதான் சக்ஷுஷாக்கு வராரு. ஸ்வ உன்னுடைய, ஸ்வன தன்னுடைய, உன்னுடைய சக்ஷுஷா ஏவா, உன்னோட இந்த கண்ணினால் மட்டும் நீ வச்சிருக்க பாரு இப்போ கண்ணு, அதனால மட்டும் மாம் என்னை, ஒரு முக்கியமான ஸ்லோகம், திரஷ்டும் காண்பதற்கு, திரஷ்டும் காண்பதற்கு, ஸ்வசக்ஷுஷா உன்னிடம் இருக்கிற இருக்கிற கண்களால் மட்டும் மாம் என்னை திரஷ்டும் காண்பதற்கு நது சக்யசே, நது சக்யசே முடியாது. உன்னால் செய்யப்படும் செகண்ட் பர்சன் சிங்குலர், உன்னால் முடியாது. நான் என்ன பண்றேன், அதனால என்ன பார்க்கணும்னா உனக்கு ஒரு திவ்யம் தெய்வீகமான சக்ஷு கண்ணை, தெய்வீகமான சக்ஷு கண்ணை இப்பதான் கொடுக்க போறாரு. தே உனக்கு ததாமி, உனக்கு நான் கொடுக்கிறேன். ததாமி மீன்ஸ் ஐ கிவ் யூ. எப்படிப்பட்ட கண்ணு, தெய்வீகமான கண்ணை.
தே உனக்கு ததாமி, நான் உனக்கு கொடுக்கிறேன். சொல்ல முடியல, இந்த ஊனக்கண்ணை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாத மாதிரி இந்த ஊனக்கண்ணை வச்சுக்கிட்டு நீயே என்னையெல்லாம் பார்க்க முடியாது. விசேஷமான கண் வேணும். இதத்தான் என்ன சொல்லுவாங்க, ஞானக்கண் கொடுத்தாரு. அதன் மூலமாக அவர் பார்த்தாரு. அவருடைய மாயா சக்தியால் அவர் கொடுத்த ஒரு விசேஷ பார்வையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்ன, அதை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை. அது எதுவாக இருந்தாலும் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பதற்கு அவருக்கு ஒரு தெய்வீகமான கண்ணை அவர் கொடுக்கிறார். ததாமி மே, என்னுடைய, அதன் மூலியமா நீ என்ன பாரு, அந்த கண் மூலியமாக மே என்னுடைய ஐஸ்வரம், ஈஸ்வர யோகம் பஷ்ய, யோகத்தை, ஈஸ்வரனுடைய யோகத்தை, ஐஸ்வர்யத்தை, என்னுடைய யோகத்தை பார். இந்த இடத்துல யோகானா மாயா சக்தி, என்னுடன் இணைந்திருக்கும். ஏன்னா யுஜ்ஜு இந்த இடத்துல யோகம்னு யார் எடுத்துக்கணும், என்னுடன் இணைந்திருக்கும் மாயா சக்தி. ஏன்னா அந்த யுஜ்ஜு மீனிங் வச்சுதான் நம்ம கான்டெக்ஸ்டே புரிஞ்சுக்க முடியும். இவன் என்ன யோகம் யோகம்னு, அவருக்கு என்ன யோகம், அவர் என்ன கர்மயோகமா இல்ல ஞான யோகமா, அவருக்கு என்ன யோகம் தேவை, அப்படி புரிஞ்சு அந்த யோகத்துக்கு மீனிங் கொண்டு வர தெரியணும். அவருக்கு வந்து கர்மயோகமோ மெடிடேஷன் தியான யோகமோ ஞான யோகமோ எதுவும் தேவையில்லை. அப்ப என்ன யோகம், அவரோட இணைஞ்சு யுஜ்னா இணைந்தது. அப்ப யாரு ஈஸ்வரனோட இணைந்திருப்பது, மாயா. அப்ப என்னுடைய பஷ்ய மே யோகம், என்னுடன் இணைந்த யோகம். இந்த இடத்துல யாரு மீனிங் எடுத்துக்கணும், மாயா சக்தி. அப்ப பாருங்க கரெக்டா மீனிங் வந்து, என்னுடன் இணைந்த மாயா சக்தியை என்ன பண்ணு, யோகத்தை பார், அந்த மாயனுடைய சக்தியை பார். காமிக்க போறதெல்லாம் என்னுடைய மாயனுடைய சக்தி, அதை நீ பார். மாயா சக்தியினுடைய திறனை இங்க சொல்ற, சொல்லுது அந்த திறமையா மாயனுடைய சக்தியை நீ பாரு. அப்ப என்ன பண்றாரு, ஆயுத்தம் பண்றாரு. அவனை விஸ்வரூப தர்சனத்தை பார்ப்பதற்கு அவனை ரெடி பண்றாரு. அப்ப அந்த மாயனுடைய சக்தியை பார்ப்பதற்கு புட்டுகர் எல்லாமே ஒரே ஒரு இடத்தில், ஒரு சரீரத்தில் அனைத்தையும் ஒரே காலத்தில் பார்க்கிறதுங்கிறது சாதாரண. இப்ப நம்ம பாக்குற மாய சக்தி தான் பாக்குறோம் எல்லாமே. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க கேக்குறீங்கன்னா அது மாயோட சக்தி தான். ஆனா நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற ஒரு சக்தியை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இவர் இப்ப எப்படி கொடுக்குறாரு, அந்த கண்ணு சக்ஷு திவ்யமான கண்ணை கொடுக்குறாருன்னா, அந்த கண்ணை அவன் வாங்கும் போது அட் அ டைம் ஆல் மாய சக்தியோட அனைத்தையும் ஒரு இடத்துல, இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு சக்தி தான் பாக்குறீங்க, அந்த மாதிரி இறைவனுடைய சரீரத்துல அவன் என்ன பார்க்க போறான், அனைத்தையும், மாயினுடைய அனைத்தையும் அந்த ஒரு நேரத்தில் உலகம் எப்படி இயங்குது, இனி ஃபியூச்சர்ல எப்படி இயங்க போகுது, அடுத்த செகண்ட் அந்த உலகம் எப்படி மாறுது. ஏன்னா ஒரு செகண்ட் உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மாறுகிறத அப்படியே மாற்றத்தோடு காமிப்பார். அதுதான் அந்த இடத்துல விசேஷம். விஸ்வரூப தரிசனத்தை பெறுவதற்கு அவனை ஆயுத்தமாகிறார். இப்ப அடுத்தது யார் வரானா, இது 2 சீன் போயிட்டு இருக்குது. யார் நடுவில் உள்ள இருக்கிறான், சஞ்சயன். ஏன்னா அவர் பாருங்க இந்த விஸ்வரூப தர்சனத்தை, ஏன்னா அவருக்கு என்ன கண்டு கொடுத்திருக்காரு, போர்ல என்ன நடக்குதோ அதை வந்து நீ திருதராஷ்டனுக்கு சொல்லு அப்படிங்கும் போது, இப்ப யாரு அதை பாக்குறா, சஞ்சய். அதைத்தான் நடுவுல அழகா புரித்துறாரு வியாசர், பகுத்துறாரு. அவன் மட்டும் பாக்கல, கூட ஒரு ஆள் இருக்கிறான். யாரவன், சஞ்சயன். அவரோட அதனால அவர் நடுவில் பாருங்க அழகா பண்ணது உள்ள நூத்துறாரு. நம்மளுக்கு ஞாபகப்படுத்திருக்காங்க. அங்க சஞ்சய உவாச்சங்கிறது எது கொண்டு வந்தாருன்னா நம்மளுக்குள்ள ஞாபகப்படுத்துறாரு வியாசர். ஏய் நடுவுல யாரு ஒரு ஆள் இருக்கா, சஞ்சயன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப சஞ்சய உவாச்ச போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஞாபகமே வரும் இல்லையா. நாம தான் அப்படியே என்ன காமிக்க போறாரு ஆர்வத்தில் இருக்கும்போது, ஏய் சஞ்சயனும் உள்ள இருக்கிறான், சஞ்சய உவாச்ச. அது தெரியும் இல்லைங்களா, தன்னுடைய போர்க்களத்தில் நடப்பதை சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு கண்ணு இல்லாதனால அவன் போருக்கு வர முடியாது. அதனால அவனுக்கு என்ன நடக்குது, திருதராஷ்டிரங்கிற அரசன் ராஜா, அதனால அவருக்கு என்ன நடக்கும்னு தெரியணுங்கிறதுக்காக பர்பஸ் இருக்காங்க. அதனால இவருக்கு போர்ல நடக்கிறது அப்படியே டிவி டெலிகாஸ்ட், லைவ் டெலிகாஸ்ட், வீடியோ டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனும் அதை பாக்குறான். தட் இஸ் கிஃப்ட் ஆஃப் சஞ்சயன். சஞ்சய உவாச்ச. நீங்க பாருங்க சஞ்சயனுக்கு என்ன இந்த உரையாடல் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் நாமளும் பார்க்க போறோங்கிற அந்த ஒரு உணர்வை வந்து இங்க கிரியேட் பண்றாரு வியாசர்.
ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வர ஹரிஹி. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறதே ஹரிஹி. தர்ஷயாமாச பார்த்தாய, யாருக்காக? பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். ஈஸ்வரங்கிறத தத்துவத்தை இப்ப அவன் பார்க்க போறான், நானும் பார்க்க போறேன். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு திருதராஷ்டனால பார்க்க முடியாது. சொல்றாரு சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினார், ராஜா. அப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இது யார் என்ன பேசிட்டு இருக்கிறா? திருதராஷ்டிரன் சொல்றாரு ராஜான்னு. ராஜன் அரசனே, சம்போதர பிரதமா. ராஜன்னா கூப்பிடுறது. ஏ ராஜா அரசனே, ஏவம் இவ்வாறு, உக்துவா யாரு? ஈஸ்வர கிருஷ்ணர். உக்துவா கூறிவிட்டு, ராஜா இவ்வாறு கூறிவிட்டு, உக்துவா ததக பிறகு. கியூரியாசிட்டி எப்படி டெவலப் பண்றாரு சஞ்சயன். இந்த மாதிரி கூறிட்டு பிறகு ததக மகாயோகேஸ்வரஹா. இது பர்செப்ஷன் ஆஃப் சஞ்சயா அபவுட் கிருஷ்ணா. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அவர் சாதாரண ஆள் இல்ல. திருதராஷ்டிர அவனை போய் ஏத்துட்டு இருக்கானு உங்க பசங்க. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. இதெல்லாம் ஒரு வேர்ட்ல அப்படியே அப்ப நினைச்சாலும் திருதராஷ்டிர நினைச்சா போர் நிறுத்தலாம். இப்ப அப்ப சொல்றாரு இல்லைங்களா, உடனே ரியலைஸ் பண்ணியிருந்தானா அந்த இடத்துல கூட அதுக்குதான் வாய்ப்பு கொடுக்குறான் சஞ்சயன். இந்த இடத்துல நீ தெரிஞ்சுக்கோ, எதிர்த்து மாதிரி நிக்கிறது சாதாரண ஆள் இல்ல, இறைவன். அவனை எதிர்த்து உங்க பசங்களை இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா அரசன் ஒத்துக்கணுமே. அரசன் வந்து ஸ்டாப் த வார் அப்படின்னா தான் அங்க போர் நிற்கும். சஞ்சய ஸ்டாப் த வார் வந்திருக்கிறது ஈஸ்வரன் யாரும் வேலையாவாது. சோ இவன் சொல்லி ஆகணும், திருதராஷ்டிரன் தான் சொல்லி ஆகணும். அதுக்கு என்ன சொல்றான்? மகா யோகேஸ்வர, சாதாரண ஆள் இல்லை. கூறினவர் இவ்வளவு விஷயத்த கூறிட்டு இருக்கிறவர், நான் உனக்கு இது மாதிரி காமிக்கிறவங்கிறது திருதராஷ்டிரனே மகா யோகேஸ்வர், யோகிகளாம் யோகி. மகா ஹரிஹி வந்திருக்கிறது யாரு? ஹரி விஷ்ணு. எல்லாம் சொல்லிட்டாரு ஓப்பனா ஹரிஹி. ஆனாலும் அந்த மண்டையில ஒண்ணு ஏறலையே, என்ன பண்றது? அதான் பாருங்க, அந்த அகங்காரம் எப்படி இருக்குன்னு நீங்க ஜட்ஜ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு அவ்வளவு பற்ற உண்மைய ப்ரூஃபோட சஞ்சயன் சொல்றான். அது சாதாரண ஆள் இல்லப்பான்னு சொல்றாரு. ஆனா திருதராஷ்டிரன் காது கண்ணுதான் போயிருச்சு, காது கேக்குது இல்ல. ஒரு அந்த அகங்காரம் எவ்வளவு அவனை இது பண்ணி வைக்குதுன்னு பாருங்க. துரியோதனை ஜெயிச்சிருவான் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு அகங்காரத்தினுடைய விளைவு எவ்வளவு மோசமா போயிருக்குன்னு பாருங்க. ஹரி ஹரின்னு சொல்லிட்டாரு. இன்னும் இதுக்கு மேல என்ன சொல்லணும்? வந்திருக்கிறது ஹரி விஷ்ணு, நம்மளுடைய ஹரக இதி ஹரிகி, நம்மளுடைய என்ன சொல்றது, துன்பத்தை நீக்கக்கூடியவர். ஹரக ஹன்னு தாத் அந்த இடத்துல ஹரக, துன்பத்தை போக்கக்கூடிய. வந்திருக்கிறது மகா யோகேஸ்வரன், எல்லா யோகிகளுக்கும் தலைவன். அப்புறம் ஹரிஹி, ஹரிதான். பார்த்தாய, யார் அவரு? யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு? பார்த்தனுக்கு. உயர்ந்த பரமம் ஐஸ்வரம் காமிக்கிறது சாதாரண ஐஸ்வரம் இல்ல, பரம மேலான ஐஸ்வரம், ஈஸ்வர சக்தி. ஈஸ்வர சக்தி ரூபம் வடிவத்தை தர்ஷயாமாச காட்டினார். ஈஸ்வரன் தன்னுடைய ரூபம் வடிவத்தை லைவா யாருக்காக? பார்த்தாய அர்ஜுனனுக்காக. தர்ஷயாமாச காட்டினார் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? பரமம் மேலான ஈஸ்வரன் அவரு, எல்லாம் சொல்றாரு. சஞ்சயன் மறுபடியும் சொல்றான். அடுத்த ஸ்லோகம் சொல்லி ஒண்ணு அங்க அசையிலையே, அது அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு திருதராஷ்டிரன். ஐயோ அப்படியா, ஸ்டாப் ஸ்டாப், வார்ப்பா நிறுத்திடாம போற நிறுத்திலான்னு சொல்லான்னு ஒரு அந்த ஆசையோட தானே அவரும் ஓபன் பண்ணிருப்பாரு சஞ்சயன். அங்க ஒண்ணு அப்படியே உட்கார்ந்துருக்காரு திருதராஷ்டிரன் அரசன். அப்ப மறுபடியும் பேசி பாக்குறாரு. என்ன? அநேக வக்திரநயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்யாநேகோத்யதாயுதம். என்ன சொல்றாரு?
அநேக வக்ர நயனம். அங்க பார்க்கிறது பல முகங்கள். சஞ்சயன் தான் ஃபர்ஸ்ட் விவரிக்கிறார். இங்க அங்க பாக்குறது எப்படி இருக்குது அந்த இறைவனுடைய தர்சனம். அநேக வக்ரம்னா முகங்கள், நயனம்னா கண்கள். அதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபேஸ் தெரியுது. அப்புறம் ஃபேஸ் இருந்தா அப்புறம் ஒண்ணு ரெண்டு கண்ணு இருக்கும். சோ ஏகப்பட்ட கண்கள். ஃபர்ஸ்ட் அவனுக்கு எது தெரியுது? ஏன் அப்படி சொல்றாங்க? நீ யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் யாரை பாக்குறோம்? கண்ணை பார்த்துட்டு தானே அப்புறம் பேச ஆரம்பிக்கிறோம். அதுல அந்த சைக்காலஜி. சோ அதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன தெரியுது? பல முகங்கள், பல கண்கள், அநேக வக்ரம் ஃபேஸ், நயனம் கண்ணு, அநேக அற்புத தர்சனம், பல அற்புதமான காட்சிகள் உள்ள இருக்கு. சஞ்சய் பார்த்துட்டு இருக்கான். அநேக அற்புதம், அநேகமான அற்புத காட்சிகள். எதை சொல்றது எதை விடுறது? அது ஒரு மாதிரி ஒரு ஐப் ஆயிட்டுனா இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா, இதை சொல்லிட்டு அதை சொல்லலாமா, வாய வராது. அது அப்படியே அற்புதங்கிறது அற்புதம் தான் சொல்ல முடியுது. அவனை என்ன பாக்குறேன்னு சொல்ல முடியல. அற்புதம், அற்புதமான காட்சிகள், அநேக திவ்ய ஆபரணம், பல ஆபரணங்களை அணிந்து. நிறைய பேர் பல ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க. பல முகங்கள் தெரியுது, பல கண்கள் தெரியுது. அவங்க அணிஞ்சிருக்கிற ஆபரணங்கள் எனக்கு தெரியுது. திவ்ய அநேக அத்திய ஆயுதம், திவ்யமான ஆயுதங்களை ஏந்திட்டு நிக்கிறாங்க எல்லாரும். திவ்ய அநேக உத்தியத ஆயுதம், திவ்யமான ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறாங்க. திவ்யமான மாலைகள் அடுத்தது. திவ்யமான மாலை அடுத்து வரும். சோ அந்த வடிவத்துல பார்த்தா நிறைய முகங்கள் தெரியுது. நாம ஈஸ்வரனா ஒரே கண்ணு மூக்கு நாம எதிர்பார்த்திருப்போம். அங்க பார்த்தா நிறைய முகம் தெரியுது, நிறைய கண்ணு தெரியுது. எல்லாரும் கையில ஆயுதம் வச்சிருக்காங்க, எல்லாரும் ஆபரணங்கள் போட்டிருக்க மாதிரி உள்ள தெரியுது. அந்த வடிவம் எனக்கு அப்படி தெரியுது. அந்த வடிவத்தை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால எது எது படுத பட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்றாரு பாருங்க, இன்னும் கண்டினியூ ஆகுது. இது இன்கம்ப்ளீட் ஸ்லோகா. அது திவ்ய மாலாம்பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோ முகம். திவ்ய மால்ய அம்பரதரம், திவ்யமான மாலைகள் அங்க தெரியுது. வஸ்திரங்கள் அணிந்தது, திவ்யமான மாலை போட்டிருக்காங்க, திவ்யமான வஸ்திரம் அணிந்திருக்காங்க. எல்லாமே தெய்வீகமான வஸ்திரங்கள், தெய்வீகமான ஆபரணங்கள் எல்லாமே எனக்கு தெரியுது. திவ்ய கந்த அனுலேப்பனம், அது இறைவனுக்குள்ள இருக்கிறனால எல்லாமே எனக்கு எப்படி தெரியுது? திவ்யம், திவ்யம்ங்கிறவர் சொல்லிட்டே இருக்காரு பாருங்க. திவ்ய கந்த அனுலேப்பனம், எல்லா வாசனை திவ்யம், ஒரு திவ்யமான வாசனை திரவியம் பூசியது. திவ்யமான வாசனை, சந்தனம், ஜவ்வாது, அந்த மாதிரி எல்லாம் பூசி இருக்கிறது. அப்படி தெரியுறாங்க. திரவியம், அனுலேபனம்னா பூசணுது. அடுத்து என்ன தெரியுது? சர்வ ஆச்சரியமயம், எல்லாமே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எதை விளக்குறது, எதை விடுறது, எதை சொல்றது எனக்கு தெரியல. எல்லாமே ஆச்சரியமா இருக்குது. சர்வ ஆச்சரியமயம். அதுக்குள்ள அத்தனை மயம்னு எனக்கு ஃபுல் ஆஃப் ஆச்சரியம். அப்புறம் எப்படி இருக்குது? எல்லாம் தேவம் பிரகாசமாக, தியோத்தனத்துவா தேவம் பிரகாசமா இருக்குது. அடுத்தது அனந்தம், எல்லையே பார்க்க முடியல என்னால, போயிட்டே இருக்குது. இப்படி என்ன ஆயிட்டே இருக்குது? எல்லையற்ற இது போயிட்டு இருக்குது. சீன்ஸ் எல்லையற்றது. விஸ்வதோ முகம், எங்கேயும் என்னதான் தெரியுது? எங்கும் முகம் கொண்டது. அர்ஜுனனுக்கு காட்டும் விஷயத்தை சஞ்சயனும் காண்கிறான். மாயா சக்தியால் காட்டப்பட்ட அந்த வடிவத்தில் பல்லாயிரக்கணக்கான முகங்கள், பல்லாயிரக்கணக்கான கண்கள், பல்லாயிரக்கணக்கான அற்புத காட்சிகள், ஒன்னொன்னும் உள்ள அப்படி தெரியுது.
ஆடைகள், ஆபரணங்கள், வாசனை திரவியங்கள் பூசினது எல்லாமே உள்ள அது எப்படி போயிட்டே இருக்கு, எல்லையற்றது, ஒரு எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்குது. எல்லாத்தையும் நானு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே எப்படி இருக்குது, தெய்வீகமான மலர்கள், தெய்வீகமான வாசனை எல்லாமே. ஏன்னா இறைவனிடமிருந்து நான் பார்க்கறதுனால எல்லாமே அங்க எப்படி இருக்குது, தெய்வீகம். எங்குமே முடிவே இல்ல இருக்க மாதிரி தெரியல. எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியல. எல்லையற்றதாக இருக்கிறது. அந்த அடுத்தது அடுத்த சஞ்சய சொல்றான், திவி சூரிய சகஸ்ரஸ்ய. அது எப்படி இருக்குன்னு ஒரே வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, பவே யுக பதுத்திதா யதி பா சத்ருஷி சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனக. திவி எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, திவினா ஆகாசத்தில், அதாவது ஒரு சூரியனுடைய பிரகாசத்தையே நேர்கொண்டு இந்த கண்ணை கொண்டு நம்மளால பார்க்க முடியாது. 1000 சூரியன் ஆகாயத்தில் தோன்றினால் அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. எனக்கு அதுக்கு மேல சொல்ல தெரியலன்ட்டார் அவரு. ஒரு சூரியனுடையதே நம்மளால முடியல. சொல்ல பாருங்க, திவி ஆகாசத்தில் சூரிய சகஸ்ரஸ்ய 1000 சூரியர்கள், 1 2 இல்ல, 1000 சூரியர்கள். பானா அவங்களுடைய பிரகாசம், ஆகாயத்துல 1000 சூரியர்கள் உதித்து அவங்களுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ, பான பிரகாசம். யுகபத்து அது 1000 பேர் ஒன் பை ஒன் வரல, அட் அ டைம். யுகபத்து மீன்ஸ் அட் அ டைம், ஒரே சமயத்தில் 1000 சூரியர்கள் வானத்தில் மிளிர்ந்தால் அது எப்படி இருக்குமோ, எதி அதிதா பவேத். எல்லா 1000 சூரியனும் அது எப்ப உத்தித்தானா, சூரியர்கள் உதிக்கும் போது. உத்திதா பவேத், சூரியர்கள் எழக்கூடுமானால், அப்படி 1000 சூரியர்கள் வந்தாங்கன்னா உதித்தார்கள் என்றால், உத்திதா பவேத் அவங்க எழக்கூடுமானால், அது சா அது அந்த மாதிரி, சா தஸ்ய அந்த மகாத்மனக, தஸ்யனா அந்த மகாத்மனக மகாபுருஷனுடைய, சாதாரண ஆள் இல்ல திருதராஷ்டிரா, மகாபுருஷருடைய பாசக பிரகாசத்திற்கு, சத்ருஷி, சத்ருஷி மீன்ஸ் ஈக்குவல், பாசக மீன்ஸ் பிரகாசம், அந்த பிரகாசத்துக்கு ஒப்பாக சியாத்து இருந்தது. கடைசி வேர்டு சியாத்து. பாசக பிரகாசத்திற்கு, சத்ருஷி ஒப்பாக, சியாத்து இருந்தது. அதாவது ஆகாயத்தில் 1000 சூரியர்களுடைய ஒளி ஒரே சமயத்துல எழுந்தாங்கன்னா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது மகாபுருஷனுடைய இந்த ஒளி. ஒருவேளை அது மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது சஞ்சயனுடையது. அதாவது இப்ப என்ன சொல்ல வராங்க, அதுக்கு ஈக்குவலா எதையும் கூற முடியாதுன்னு அர்த்தம். நான் உள்ள பாக்குறதுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல, அததான் அவர் அப்படி சொல்றாரு. அது ஒன்னையும் ஈக்குவலா நம்ம எதையும் கூற முடியாது. அந்த இறைவனுடைய ஒளி வடிவத்திற்கு ஈக்குவலாக நம்ம எதையும் இங்க கூற முடியாது. அதாவது இந்த மாதிரி ஒரு உவமை கொடுக்கறதுக்கு சாஸ்திரத்துல சம்பாவித உபமான்னு சொல்லுது. சம்பாவித உபமா. உதாரணம் கொடுக்க முடியாத விஷயத்துக்கு என்ன சொல்றது, அந்த விஷயத்திலே உச்சத்தை அல்டிமேட் ஒண்ணு சொல்லிட்டு அதை விட எச்சில் சொல்லி முடிச்சிடுறது. ஏன்னா அதுக்கு மேல வார்த்தைகளால் விளக்க முடியல. அல்டிமேட் விஷயத்த சொல்லி அதை விட, அதுதான் என்ன சொல்றது, சம்பாவித உபமா, அதை விட அதிகமான ஒளியை நீ கட்ட 1000 சூரியன் அவர் சொல்லிட்டாரு. ஆனா 1000 சூரியத்திற்கு மேலான விஷயம் அது. அப்ப நாம அதுக்கு சம்பாவித உபமா சொல்லுவோம். அந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி, ஏன்னா அதை விளக்க முடியல அவரால், அது என்ன சொல்லி விளக்குறதுன்னு தெரியலிங் போது ஒரு 1000 சூரியன் வச்சுக்கோங்க, அதை விட ஒளி அது அதிகமா இருந்ததுன்னு சொல்ல வர. தத்ரைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பவிபக்தமநேகதா அபஷ்ய தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. அப்பொழுது
நான் அர்ஜுனன் பேசல, இவருதான் பேசிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறத. அர்ஜுனன் என்ன ஆனாங்கிறது 15ஆம் ஸ்லோகத்துல இருந்து வரப்போகுது. ததா அப்பொழுது, இது சஞ்சயன் பேசிட்டு இருக்காரு. தத்ர அங்கு, இந்த மாதிரி நடந்து இவர் காமிச்சிட்டு இருக்கிறாரா? அப்போ என்ன நடந்தது? அப்பொழுது தத்ர அங்கு, பாண்டவக அர்ஜுனன். நான் மட்டும் பார்க்கல திருதராஷ்டிரா, அங்க அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கிறான். இதை என்ன புரிய வைக்கிறாரு. பாண்டவக அர்ஜுனன் தேவதேவசிய வந்திருக்கிறதாரு, தேவானாம் தேவ, தேவர்களுக்கெல்லாம் தேவனாருங்க. ஈஸ்வரகங்கிறத அவர் வேர்டு போடுறாரு. இப்ப தேவதைகள்லாம் யாருங்க? முருகர், விநாயகர், விஷ்ணு, சிவன், இவங்களாம் யாரு? தேவதைகள். அப்போ இவர் யார குறிக்கிறாரு? இப்ப யார் புரிஞ்சுக்கிட்டா? சஞ்சயன். அங்க வந்திருக்கிறது தேவதேவசிய, தேவர்களுக்கெல்லாம் தேவனான. இதை விட என்ன சொல்ல முடியும்? வந்திருக்கிறது ஈஸ்வர தத்துவம்னு நாமளும் அதை வச்சுதான் புரிஞ்சுக்கிறோம். இந்த வந்திருக்கிறது ஈஸ்வர தத்துவம், அவதார தத்துவங்கிறது சஞ்சயனே பார்த்தன சொல்ல. தேவ தேவர்களுக்கெல்லாம் தேவரான அந்த இறைவனுடைய, அசியன அவருடைய, அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவரானவருடைய எடுத்துக்க அசிய வருது. அவருடைய ஷரீரே, அந்த சரீரத்தில். கிருஷ்ணர் யார் இப்போ? தேவானாம் தேவருடைய அந்த சரீரத்தில் அநேகதா, ஒன்ன சொல்றதா ரெண்ட சொல்றதா? அநேகம், பல விதமான பவிபக்தம். அந்த வேர்டு பவிபக்தம் அப்படின்னா வகுக்கப்பட்டது, பலவிதமாக வகுக்கப்பட்டது. உயிருள்ளது, உயிரற்றது, மனிதர்கள், இதெல்லாம் என்னது? வகுப்புகள், குரூப்ஸ். விலங்குகள், தாவரங்கள், இந்த மாதிரி இருக்கிற பேரு பவிபக்தம். பலவிதமாக வகுக்கப்பட்ட. படைப்புல எல்லாமே மனிதர்கள் மட்டுமா இருக்கிறோம்? இல்லையே. தாவரங்கள் மட்டுமா இருக்குது? இல்லையே. அனிமல், அது மாதிரி இப்ப கோழி மட்டுமா இருக்குது? அப்படி பவிபக்தம்னு பேரு. வகுக்கப்பட்டதுமான ஜகத் கிருஷ்ணம், அனைத்து கிருஷ்ணம்னா வித்தவுட் எனி லெஃப்ட் ஓவர், அனைத்து ஜகத்தையும் யாரு பாக்குறா? திருதராஷ்டிரா. அர்ஜுனன் அங்க பார்த்துட்டு இருக்கான். அதான் சொல்ல வராது. அனைத்து ஜகத்தையும் ஏகஸ்தம், ஒரே இடத்தில் இருப்பதாக, அனைத்தையும் ஒரே இடத்தில், ஏகஸ்தம் ஒரே இடத்தில் இருப்பதாக, அபஷ்யத்து பாஸ்டன்ஸ் பார்த்தான். அர்ஜுன எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா தேவர்கள், பித்ருக்கள், மனுஷியர்கள், அதான் அநேகதா. 1 2 இருக்குது படைப்புல. எல்லாவற்றையும் தனித்தனி வடிவங்களையும் அர்ஜுனன் தெளிவாக காண்கிறான். சங்கர் என்ன சொல்லுவார்னா, அநேகதாங்கிறதுக்கு தேவர்கள், பித்ருக்கள், மனுஷியர்கள், இப்படி பல பிரிவு, யக்ஷர்கள், மிருகங்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள் சொல்றோம் இல்லைங்களா, ராட்சசர்கள், அசுரர்கள், எல்லாம் தான் அதுதான் ஏகதா. எல்லாத்தையும் அவன் எங்க பாக்குறான்? ஒரே இடத்தில், திவ்யமான அந்த ஈஸ்வரனிடத்தில், அந்த சரீரத்தில். அனைத்தையும் தனித்தனியாக, தனித்தனியா பாக்குறது ஒண்ணு, தெளிவா பாக்குறது ஒண்ணு. எல்லாம் கச்சமுச்சன்னு இல்லாம தெளிவாக பார்க்கிறான். யார் பார்த்துட்டு இருக்கிறா? அர்ஜுனன். ததஸ்ச விஸ்மயாவிஷ்டஹ கிருஷ்டரோமா தனஞ்சயஹ பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலி பிரபாஷத. முடிச்சுக்கிறார். பிரணம்ய சிரசா தேவம். ததக பிறகு, விஸ்மய ஆவிஷ்டக, அது எப்படி பிரிக்கணும்? விஸ்மய ஆவிஷ்டக, ஆச்சரியம் மிகுந்தது. கிருஷ்ட ரோமாக, ரோமா அப்படின்னா மெய் சிலிர்க்க வைக்கிற விஷயம். எனக்கு உடம்பெல்லாம் கூத்து போச்சுன்னு சொல்லுங்க, அது மாதிரி மெய் சிலிர்க்கிற விஷயம். மெய் சிலித்ததும்
விஸ்மயாவிஷ்டக ஆச்சரியமா இருக்கு, உடம்பெல்லாம் சிரித்து போச்சு எனக்கு, மெய் சிலிர்க்க வைக்கிற காட்சிகள். சக அந்த தனஞ்சயக யார் இப்ப அர்ஜுனன். இப்ப அர்ஜுனன் என்னென்ன பார்க்கணாங்கிறது நம்ம தனஞ்சயன் என்னென்ன அங்க காமிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சஞ்சயன் மூலியமாக வியாசர் நமக்கு புரிய வச்சுட்டாரு, என்னென்ன அங்க காட்சிகள் இருந்தது அப்படின்னு. அது சொல்லி வச்சுட்டு இதை பார்த்ததுக்கு பிறகு அர்ஜுனன் என்ன பேசுனாங்கிறது அர்ஜுன உவாச்சில வரும். அவனும் அவன் பார்த்தத சொல்லுவான். வியாசரோட அமைப்பு அப்படி இருக்குது பகவத்கீதையில. ஃபர்ஸ்ட் சஞ்சயன் என்னென்ன பார்த்தாங்கிறத காமிச்சிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணா அப்படிங்கிறது அர்ஜுன உவாச்சில வரும். சோ சக அந்த தனஞ்சயன் யாரு அர்ஜுனன் என்ன பண்ணா, அந்த ஆச்சரியம் மிகுந்ததும் மெய் சிலிர்க்க வைக்கக்கூடியதை பார்த்துட்டு சக அந்த தனஞ்சய அந்த அர்ஜுனன் தேவம் பகவானை சிரசா பிரணம்ய சிரசா தலையால் வணங்கி, அவனால ஒண்ணும் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அர்ஜுனன் என்னது, கை கூப்பி அப்படியே வணங்கிறான். தலையால் பிரணம்ய கிருதாஞ்சலி கை கூப்பியவனாக, தலையால் வணங்கி கிருதாஞ்சலி, கிருத்தம்னா கையில அஞ்சலி பண்றது, கையால் வணங்கி கை கூப்பியவனாக அபாஷத சஞ்சயர் ஒதுங்கிறார். இப்ப யார் வரா, அர்ஜுனன் கூறுற மாதிரி அமைப்பு இருக்கு. ஆனா எல்லாமே சஞ்சயன் தான் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இப்ப அர்ஜுனோட வாட்ச் மாதிரி ஏன்னா அர்ஜுனுடைய ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதுறது அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஒரு ஸ்டோரி சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் எழுதலாம், செகண்ட் பர்சன் எழுதலாம், தேர்ட் பர்சன் எழுதலாம். தேர்ட் பர்சனே போயிட்டு இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் பர்சனை கொண்டு வருவாங்க. நான் சொன்னேங்க அந்த கொட்டேஷன் போட்டு உள்ள வரும். எதுக்குன்னா டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் டு அந்த ஸ்டோரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரி விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன்ல வரும். அதைத்தான் இப்ப சொல்றாரு. என்ன பண்றாரு சஞ்சயன் சுவாச்சங்கிற மாதிரி முடிச்சுட்டு வியாசர் என்ன பண்றாரு, அர்ஜுனனே என்ன பார்த்தன்னு கூறும்போது மோர் எஃபெக்டிவ், கரெக்ட், அந்த எஃபெக்டிவ்னஸ் கொண்டு வரக்காக இப்ப என்ன அடுத்து என்ன சீன் மாறுது, அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாஸ்தவ தேவதேகே சர்வாஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மானமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ச சர்வானுக்ராம் ச திவ்யான். மீட்டரே மாறிச்சு, அர்ஜுனுடைய மீட்ரு மாறி போச்சு. என்ன சொல்ல, அர்ஜுன உவாச்ச தேவா, ஃபர்ஸ்ட் வேர்டு இறைவா, தவ உன்னுடைய உங்களுடைய தேகே தேகத்தில், கை கூப்பி வணங்கிட்டு இப்ப பேச ஆரம்பிக்கிறான், தேகத்தில் சர்வானு தேவானு எல்லா தேவர்களையும், அப்ப தேவலோகத்தை பாக்குறான், எல்லா தேவதைகளும் அங்க இந்திரன் உட்கார்ந்துருக்காரு, சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, சூரியன் உட்கார்ந்துருக்காரு, எல்லா தேவர்களையும் அட் அ டைம் பாக்குறதுங்கிறது கொடுத்து வச்சப்பா. தேவலோகத்துல நீங்க தேவலோகமே போனீங்கனாலும் அவங்க ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். கைலாசத்துக்கு போய் ஒருத்தர் பார்க்கலாம், வைகுண்டம் போனா ஒருத்தர் பார்க்கலாம் இல்லைங்களா, இந்திரனா இருந்து இந்திரலோகத்துக்கு போனா, சொர்க்கத்துக்கு போனா ஒருத்தர் பார்க்கலாம், நரகத்துக்கு போனா ஒருத்தர் பார்க்கலாம். ஆனா இது எப்படி பாக்குறான், அப்படியே எல்லா தேவதைகளையும் சர்வானு, அதனால மீட்டரே மாறி போச்சு. இந்த பல நேரம் இருந்தது திருஷ்டு, எல்லா தேவதைகளையும் அது எங்க பாக்குறேன், கண்ணுக்கு முன்னால உங்களுடைய தேகத்துல, தேகத்தில் தேக யாரு, உங்களுடைய தேவத்தில் சர்வான தேவான எல்லா தேவர்களையும் தாத்தா. அதே மாதிரி அது மட்டுமா, தேவலோகம் மட்டுமா தெரியுது, இல்லை, பூத விசேஷ சங்கானு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுது, பூத விசேஷ சங்கானு எல்லா விதமான உயிரினங்களும் தெரியுது. அட் அ டைம்ல கடலுக்குள்ள இருக்கிற பசிபிக் கடலுக்கு இருக்கிற மீனும் தெரியுது, மேல பறந்துட்டு இருக்கிற கருடனும் தெரியுது. அப்ப அதான் ஒரே வியூல நம்ம எப்படி ரெண்டையும் பார்ப்பீங்க, கடலுக்குள்ள போனா நீங்க கருடனை பார்க்க முடியாது,
கருடனை பார்க்கும்போது கடலுக்கு இருந்து நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுடைய பார்வை அவ்வளவுதான் லிமிட்டெட். ஆனா அங்க எப்படி தெரியுது? அது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கடல் காலத்துல இருக்கிற மீனும் தெரியுது, மேல இருக்கிற இதுவும் தெரியுது, காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கமும் தெரியுது, அதை துரத்துற மானும், அதை ஓடிட்டு இருக்கிற மானும் தெரியுது, அதை துரத்துற மானும் தெரியுது, அதை துரத்துற சிங்கமும் தெரியுது. அப்போ எல்லாமே நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அட் அ டைம் இந்த உலகத்தினுடைய ரொட்டேஷன் நம்ம பாக்குறோங்கிறது அப்பா விசேஷ சங்கான். அது சாதாரணமா இல்ல, பலவிதமான உயிரினங்களையும் ஃபர்ஸ்ட் தேவர்கள் எல்லாத்தையும் பாக்குறேன். அதுக்கப்புறம் எல்லா உயிரினங்க தாவர செடி கொடி எல்லாம். அடுத்தது கமலாசனஸ்தம், தாமரையில் அமர்ந்து, கமலம்னா தாமரை, அதுல ஸ்தம்னா அமர்ந்திருக்கும், தாமரையில் அமர்ந்திருக்கும். யாரு தாமரையில் அமர்ந்தவரு? பிரம்மாண்டம் ஈஷம், பிரம்ம தேவரை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் யார்? இந்த கிரியேட்டர். தேவலோகத்துல ஃபர்ஸ்ட் யார பாக்குறேன்? தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் இந்த இடத்துல பிரம்மாஜி எடுத்துக்கணும். சத்து சித்து ஆனந்தத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா இது வீடியோல எப்படி சத்து சித்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் எல்லாம் சிக்கும், அதெல்லாம் வீடியோல சிக்காது. வீடியோல சிக்கி இருக்குன்னா அப்ப யாரு? தாமரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷ்ணுவுடைய நாபியில இருந்து தோன்றியவர், அது மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி தாமரையில் இருக்கிற பிரம்மாணமீஷன் பிரம்ம தேவரையும், சர்வானு எல்லா ரிஷின்னு, ஒன்னு ரெண்டு ஒரு ரிஷிய பாக்குறக்கே நம்ம வாழ்க்கையில முடிய மாட்டேங்குது. எல்லா ரிஷிகளையும் எங்க பாக்குறேன்? வரிசையா பாக்குறேன். எல்லா ரிஷிகளையும், அது யாக்ஞவல்லிக்கா எந்த காலத்தில் தோன்ற ரிஷியா இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்க பாக்குறேன். என்ன ஒரு அணுச்சு புரிஞ்சு படிச்சுன்னு வச்சுக்கலேன். அப்படியே இது ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா வேதாந்த கருத்துக்கெல்லாம் ஒண்ணும் வராது. அதை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இதுல உட்காந்துட்டு வேற எதையாவது உட்காந்து என்ஜாய் பண்ணாதீங்க. இது என்ஜாய் பண்ண வேண்டியதுல என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கும். அதனால ஸ்லோகங்கள் மீனிங் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் உட்காந்து சத்து சித்து ஆனந்தம், இது இது இப்படியா அது அப்படியா என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் அதெல்லாம். அப்ப எப்படி வருது? அலமேல மியூட் பண்ணிக்க. எல்லா ரிஷிகளையும் ரிஷின்னு, அடுத்தது திவ்யானு. ஏன்னா ஒரு ரிஷியை பாக்குறதே கஷ்டம், இதுல வேற எல்லா ரிஷிகளையும் அட் அ டைம் பாக்குறது. யோசனை பாருங்க. திவ்யானு தெய்வீகமான, உரகானு. அவனுக்கு ஸ்பெஷலா தெரிஞ்சது உரகான். உரகான்னா வயிற்று, உரம்னா வயிறுங்க, வயிற்றுல போறதுனால அதுக்கு பேர் பாம்புன்னு பேரு, உரகான்னு பேர். ஏன் அதுக்கு இப்ப உரகான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல? அது தன்னுடைய வயிற்றுல தானே போகுது. உரம் மீன்ஸ் வயிறு. உரகானு வயிற்றுல போறதுன்னு அர்த்தம். ஆனா அந்த இடத்துல பாம்புகள் சர்ப்பங்களை பஷ்யாமி, எல்லா டைப்பா பாம்பும் போகுது பாத்துக்க. கட்டுவிரியனம் போகுது, சர்ப்பம் நாகபாம்பும் போகுது. நமக்கு தெரிஞ்ச என்னென்ன, நமக்கு தெரிஞ்ச நாலஞ்சு. ஆனா இறைவனால் படைக்கப்பட்ட சர்ப்பங்கள் எத்தனையோ ஸ்பீஷிஸ், எல்லாம் ஒட்டுக்க போனா எப்படிங்க இருக்கும்? என்ஜாய் பண்ணு, என்ஜாய் தி ஸ்லோகாஸ். அத்தனை சர்ப்பங்களையும் வாஸ் யாரு? விஷ்ணு படுத்திருக்காரு பாரு, அதுவும் என்னதுதான் சர்ப்பம். அதையும் கட்டுவிரியனாச்சு, எந்த பாம்பு? சாரப்பாம்பா, எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ற? காண்கிறேன். அது எங்க? எல்லாத்தையும் உங்களுடைய சரீரத்தில், ஒரே ஒரு இடத்தில். அத்தனை எதை பாக்குறேன்? தேவர்கள் எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லா உயிரினங்களையும் பாக்குறேன், ஏன் பிரம்மாஜியும் பாக்குறேன், எல்லா ரிஷிகளையும் பாக்குறேன், தெய்வீகமான சர்ப்பங்களையும் நாங்க பார்க்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.